ஒண்ணும் கிடையாது. ஆனால் எதை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து விட்டார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம செய்ய முடியுமா? இந்த ஹதீஸ் அங்க இங்கேயுமா இருக்கு, புகாரில் தானே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் புகாரியை படிக்கட்டேன். நாங்க புகாரியை தான் பின்பற்றுவோம், அது சொல்லிக்கிட்டு கூடாது. ஒரு தடவையாவது புகாரி ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் டிரான்ஸ் தான் படிச்சு முடிச்சிடணும். அப்புறம் விவகாரம் பண்ணணும். ஒரு தடவை கூட படிக்கிறாங்க இது வரைக்கும். குர்ஆன் பிரச்சனை பண்றாங்களே தவிர அவங்ககிட்ட போய் புகாரி ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் ஒரு தடவை டிரான்ஸ் படிச்சான்னு கேளுங்க. இல்ல, பூஜ்யம் தான். அதுல பிரச்சனை பண்றதுதான் விவகாரம். நான் சொல்றேன், பிரச்சனை பண்ற நேரத்தில் அது எடுத்து படிக்கிறேன். பிரச்சனை பண்ண மாட்டீங்க, ஏன்? உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். விவரம் வருதுன்னா உண்மை தெரிஞ்சிடும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒண்ணுமே இல்லாமலேயும் கொடுக்கிறார்கள். இதுதான் அவருடைய கையினுடைய தரம். நாம் அப்படி செய்ய கூடாது. நம்மகிட்ட ஒரு நாள் கடன் கேட்டான்னு வச்சுக்கிறோங்க, 100 ரூபா கடன் தாங்க அப்படின்னு இருந்தா கொடுக்கணும், இல்லண்டா இல்லைன்னு சொல்லி பண்ணணும். அதை விட்டு விடு, 100 ரூபா கடன் வேணுமாப்பா உங்களுக்கு, உடனே கையை சட்டப்பைக்குள் விட்டு வெறுங்கையை எடுத்து இந்தாங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, அடிச்சுக்கணும். வந்தாரு, ஏன் என்ன விளையாடுறீங்க? இருந்தா குடு, இல்லன்னா இல்லைன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ற அப்படிமா? ஏன் நம்ம வெறுங்கை கொடுத்தா ஒண்ணும் கிடையாது. ஆனா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுங்கையை தான் பள்ளி போடுகிறார்கள், எதை கொடுக்கணுமோ கொடுக்கிறார்கள். இதுதான் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குதிரைக்கு மேல நான் ஏறினாக்க கீழே விழுந்துருவேன், என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, நான் விழுந்துருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல குதிரை ஏறும் பொழுது லரப யதீஹி அலா சத்ரிஹி, நெஞ்சில ஒரு அடி அடிச்சாங்க கையில. அவங்களுடைய அந்த கையினுடைய அடையாளம் நெஞ்சிலே படிந்திருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நான் குதிரையில ஏறுவேன், ஏறினேதான், நானாக இறங்கினா தான், இல்லானா விடுவதே இல்லை என்கிறார்கள். இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதா இருந்தா நம்ம எல்லாம் பயிற்சி கொடுக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அப்படி இல்லை, ஒரு தட்டுவாங்க, ஏறி உட்காருவாங்க, முடிஞ்சு. இது இறை தூதர். நம்ம கார் ஓட்டு பழகணும்னு வச்சிருக்கோங்கப்பா, கார் ஓட்டு பழகணும், அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும். இப்ப இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் ஒரு பேச்சுக்கு ஒரு தட்டு கார் ஓட்டுனா ஓட்டிட முடியும். இது அவர்களால் முடியும், நம்மளால முடியுமா? இப்போலாம் நம்ம சென்னைக்கு வந்தீங்களாக தெரியும், பீச் எல்லாம் அந்த குதிரை வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான், காசு கொடுத்து காலை மாலை இப்படி எல்லாம் போய் காசை கொடுத்துட்டு அப்படி ட்ரைனிங் எடுத்தா தான் நம்மளால குதிரை ஓட்ட முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பயிற்சி கொடுக்க மாட்டார்கள். ஒரு அடி அடிப்பார்கள், ஏறி உட்காருங்க, ஏறி உட்கார்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை நானா சொல்றேன், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்லுகிறது. இப்பொழுது புரிகிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை ஆற்றல் என்னவென்று? அவர்களா நம்மை போன்றவர்கள். அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு வேலையை முடிச்சிட்டு வரும்பொழுது கீழே இறங்குறேன், கால் இடறி கீழே விழுந்தேன், என்னுடைய காலின் எலும்பு முறிந்து போய்விட்டது. நான் அணிந்திருந்த தலப்பை எடுத்து கட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னேன், உபுஸத் ரிஜ்லக, உங்க காலை நீட்டினாங்க, நான் நீட்டினேன். மஸஹ பியதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய கையால் தடவினார்கள். அடுத்த கணம் என்னுடைய காலின் எலும்பு முறிவு அகன்று போய்விட்டது. அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுவும் புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் புகாரிய ஒரு தடவை படிங்கிறாங்க. புகாரிய படிச்சிருங்க, எல்லா விஷயத்தும் முடிஞ்சிடும், பிரச்சனை பண்ண மாட்டோம், ஹக்கு தெரிஞ்சிடும், சத்தியம் இதுதான் புரிஞ்சிடும். படிங்க ஃபர்ஸ்ட். இப்ப ஒரு தடவை தானே தடவுனாங்க, அப்ப உடனே என்ன நடந்து போச்சாங்க? இங்க போனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா, கை உடைஞ்சு போய் கால் உடைஞ்சு போனா மாவு கட்டு கட்டுறான், அந்த கட்டு கட்டுறான், இந்த கட்டு கட்டுறான், மாச கணக்கு வருஷ கணக்குல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த கட்டை போட்டுக்கிட்டு, காலையும் சரி கையிலையும் சரி. இன்றைய மருத்துவர்கள் மாதக்கணக்கு வருடக்கணக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் தடவுகிறார்கள், அடுத்த கணம் சிவா கிடைக்குது. இது அவருடைய கையின் ஆற்றல். இறைவன் அப்படி கொடுத்திருக்கிறான். அந்த கை சாதாரண கையா? இறைவனை சொல்கிறானே, அந்த கை என்னுடைய கை என்கிறான். எதுல்லாஹி ஃபௌகைதீம். சஹாபா பெருமக்கள் கைகளை நீட்டுறாங்க ஒப்பந்தம் செய்யும் பொழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கையை மேல வச்சாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த கைகளுக்கு மேலே இருந்தது உங்கள் கை இல்லை, எதுல்லாஹி இறைவனின் கை என்கிறான். அந்த தரம் வந்து விடுகிறது. அதனால் அந்த கையால் எது முடியும்? இப்ப நம்ம சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா நம்ம கையில? அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மள எப்படி சொல்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு, நாம் வேறு என்பதுதான் உண்மை. எப்படி புரிய வேணும் அப்படி புரியணும். சொல்லி என்னமா ஆன பஷரும் விசுலுக்கும், அதை மட்டும் அப்படி படிச்சுட்டு வந்துடக்கூடாது. எப்படி சொன்னான்னு பார்க்கணும், எந்த நோக்கத்துல சொன்னான்னு பார்க்கணும். ஒரு கணவர் மனைவியை கூப்பிட்டு, இந்த பாயாசம் நீங்க ஆசையா இருக்குமா, அதனால கொஞ்சம் செஞ்சுட்டான்னு சொன்னாங்க. உடனே இந்த அம்மாவும் கிச்சனுக்கு அடுப்பங்கரைக்கு போயாச்சு. கொஞ்ச நேரம் ஆன பிறகு சத்தம் வருது, ஒரு தரம் 2 தரம் ஏலம் போடுற சத்தம் வருது. என்னடான்னு உள்ளு போய் பார்த்தா அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி, அந்த புஸ்தகம்.
அதுல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து பார்த்து நம்ம தயாரிக்குது. இப்போலாம் இந்த டிவில எல்லாம் நிறைய விஷயங்கள் போடுறாங்க, பல வகையான பதார்த்தங்கள் பண்டங்கள். அதை பார்த்து பார்த்து நம்ம தாய்மார்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிடறதுக்கு நல்லா இல்ல, அது வேற விஷயம் பாருங்க, காசுதான் வேஸ்ட் ஆகுது. அது இருக்கட்டும். அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை பார்த்து பார்த்து அப்படியே தயார் பண்ணிக்கிட்டே வருது. அவ பண்ணிக்கிட்டே வந்த உடனே கீழே போட்டிருக்கு, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்க உண்டு இருக்குது. இந்த அம்மா ஒரு தரம் 2 தரம் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கு. பாயசம் உருப்படுமா? ஏலம் போட்டா ஏலக்காவை போடணும். இப்படிதான் புரியணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை தான் தெரியும். வகாபிகளுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் தெரியும். அதை மட்டும் சொல்லி போடுறது. ஒரு வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. அந்த இடத்தில் எது பொருத்தம் சூட்டபிள் ஆகும் அந்த அர்த்தத்தில் கொடுக்கணும். அது கொடுக்கறதே இல்லை. இந்த கேட்கிற இளைஞர்களுக்கு அரபி ஞானம் இல்லை. அதனால சொல்றதுதான் ஆமான்னா செல்லம்னா நீங்க கரெக்ட் முடிஞ்சு போச்சு.